தமிழக பாஜகவில் மூத்த தலைவராக இருக்கும் ராஜா விரைவில் ஆளுநராக நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் வெவ்வேறு மாநிலங்களில் ஆளுநராக இருந்த நிலையில் அவர்கள் மூவருமே இப்போது பதவியில் இல்லை. இந்த நேரத்தில்தான் மத்திய பிரதேச ஆளுநராக ராஜா நியமிக்கப்பட இருப்பதாக விவரமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2026 தேர்தலை ஒட்டி பாஜக போடும் கணக்கு குறித்து விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் காலியான குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு என்டிஏ கூட்டணி சார்பாக தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். தேர்தலில் வென்று துணை குடியரசுத் தலைவராகவும் பதவியேற்றார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியலுக்காக தமிழக முகத்தை பாஜக முன்னிறுத்தியதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் அடுத்ததாக தமிழகத்தில் பாஜக மூத்த தலைவராக இருக்கும் ராஜாவை மத்திய பிரதேச ஆளுநராக நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாகவே இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக தெலுங்கானா ஆளுநராக தமிழிசையும், நாகாலாந்து ஆளுநராக இல கணேசனும், மகாராஷ்டிரா ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணனும் பதவி வகித்து வந்தனர். இதில் மக்களவைத் தேர்தலின் போது தமிழிசை பதவியில் இருந்து விலகிய நிலையில் நாகாலாந்து ஆளுநராக இருந்த இல கணேசன் காலமானார். சிபி ராதாகிருஷ்ணனும் துணை ஜனாதிபதியாக தேர்வானதால் தமிழக முகத்தை ஆளுநராக நியமிக்க பாஜக திட்டமிட்டதாக தெரிகிறது. அதன்படி மத்திய பிரதேச மாநில ஆளுநராக ராஜாவை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2001ஆம் ஆண்டு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா தனது அதிரடியான கருத்துக்களால் அவ்வப்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளார். உதாரணமாக, பெரியார் சிலை தொடர்பான வழக்கில் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாஜகவின் தேசிய செயலாளராகவும் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் பணியாற்றியுள்ள ராஜா அடுத்ததாக ஆளுநராக இருப்பதாக கூறுகின்றனர் விவரமறிந்தவர்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளுநர், துணை ஜனாதிபதி உள்ளிட்ட பதவிகளுக்கு தமிழக முகங்களை முன்னிறுத்தும் பாஜகவின் திட்டம் பேசு பொருளாக மாறியுள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜனிடம் கேட்டபோது, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாலே உறுதிப்படுத்த முடியும் என்றும், ஆளுநராக ராஜா நியமிக்கப்பட்டால் உள்ளபடியே மகிழ்ச்சி என்றும் பகிர்ந்து கொண்டார்.